ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் பரிமளா. நான் ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட பேர்ல ஒரு சேனல் ஓபன் பண்ணேன், மை லைஃப் அண்ட் இளையராஜா சார்ன்ட்டு. அந்த சேனல்ல இன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூ பண்ண போறேன். அவங்க ரொம்ப பெரிய ஆளு. எங்க வீட்டுல அவங்க ரொம்ப பெரிய ஆளு. வேற யாரும் இல்லை, அவங்க எங்க அம்மா தான். இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம். அம்மா, உங்களுக்கு சினிமா பாட்டுனா எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? அது எந்த பாட்டு வேணா இருக்கலாம். எனக்கு சரோஜா தேவி நடிச்ச படம் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? சரி, ஓகே. அப்புறம் சரி, ஓகே. இப்போ ராஜா சார் பாட்டு, இளையராஜா சார் இருக்காருல்ல, அவரோட பாட்டு தெரியும்ல உங்களுக்கு? அதுல அவரோட பாட்டுன்னா உங்களுக்கு எது பிடிக்கும்? அவங்களோட பாட்டுன்னா நீ பிறகுக்கு முன்னே வந்த படம் அது. அதுல அன்னக்கிளி படம். அன்னக்கிளி படத்துல அன்னக்கிளி ரொம்ப பிடிக்கும். அவர் இசையும் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஆமாமா, அது அவரோட ஃபர்ஸ்ட் படம். அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படம் அவர் பண்ணியிருந்தாரு. நிறைய தடையை தாண்டி அவர் அந்த படம் பண்ணியிருந்தாரு. எனக்கும் அதுல இருக்க சாங் எல்லாமே பிடிக்கும். பட்டி தொட்டி எல்லாம் கலக்குன ஒரு சாங் அது இல்லையா? எல்லா இடத்துலயுமே அது ரொம்ப ஹிட் ஆச்சு. சரி, ஓகே. இந்த சாங் யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? என் கணவருக்காகத்தான் இது டெடிகேட் பண்றேன். ஏன்னா அவரு கல்யாணம் ஆயிட்டு புதுசுல ஒரு 2 வருஷம் பொறுத்து அந்த படத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. அதனால அவர் நினைவு எப்போதுமே அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அவர் நினைவும் எனக்கு வரும். சரிவா. நான் எங்க அப்பாவை தான் சொல்றாங்க. அவரு கூட ராஜா சாரு அந்த மியூசிக்கு, சினிமா இதெல்லாம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கும். அதனால அப்பப்போ அப்பெல்லாம் அவங்க சைக்கிள்லயே போவாங்க. சைக்கிள்லயே டபுள்ஸ் போய் படம் பார்த்துட்டு வருவாங்க இவங்க எல்லாம் சென்னையில இருக்கும்போது. இப்ப சொல்லுங்க. நமக்கும் இசைக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னு சொன்னாக்கா என் கணவருடைய தாய் மாமா ஜே மாணிக்கம் அப்பா. ஜே மாணிக்கம் அப்பான்னு சொல்லணும்னாக்க அவரு ரெக்கார்டிங் பண்றவரு. அவரு இளையராஜா சாருடைய நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. ஆமா, எங்க அப்பாவோட தாய் மாமா அவரு ஜே மாணிக்கம்ட்டு. அவரு ஏஎம் ஸ்டுடியோல ரெக்கார்டிஸ்ட். அவரு நிறைய சாங்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு போட்டோ போடுறோம் பாருங்க, அதுல எங்க தாத்தா இருப்பாரு, கூட ராஜா சாரும் இருப்பாரு. ரொம்ப கனெக்ஷன்ஸ். நாங்கெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் அங்கெல்லாம் போயெல்லாம் வந்திருக்கோம். அப்போ அவ்வளவா ராஜா சாரை பத்தி எங்களுக்கு தெரியல. இப்பதான் தெரியுது, அந்த அருமையும் இப்பதான் தெரியுது. அவங்க எப்பவுமே மியூசிக் கூடவே தான் அந்த லைஃப் இருந்துனே இருந்துச்சு எங்களுதுன்றது எங்களுக்கு தெரியல. இப்பதான் அதெல்லாம் தெரிய வருது. அததான் அம்மா சொல்றாங்க. கடைசியா இன்டர்வியூ முடிய போகுது. நீங்க நல்ல ஜாலியா இருக்கிற ராஜா சாரோட சாங் ஒண்ணு சொல்லிடுங்க. ராஜா சாரோட சாங்னாக்கா வெற்றி விழா படத்துல மாறுகோ மாறுகோ, அது ஒரு ஜாலியா இருக்கும். கணவர் அதை நல்லா பாட்டு என்ஜாய் பண்ணுவாரு. அப்படிங்களா? ஆமா, எனக்கு எங்க அப்பா நாங்க நெய்னான் தான் சொல்லுவோம். எங்க நெய்னாங்க வீட்டுக்கு வந்த அப்புறமா அந்த பாட பத்தி சொல்லி இருந்தாருன்றது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா? மாறுகோ சாங் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கமல் சாரியும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே, ஓகேம்மா, நம்ம பாய் சொல்லிடலாம். பாய் எல்லாருக்கும். பாய். நெக்ஸ்ட் இன்டர்வியூல பார்க்கலாம்.